இன்னைக்கு சிம்பிளா ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? 1 இல்ல 2 இல்ல 3 ஃபங்க்ஷனுக்கு போகணும். ட்ரெஸ்ல போனா நல்லா இருக்காது. அதுக்கு தான் சிம்பிளா சாரி காட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். மீஷோல வாங்கின இந்த கோல்டு கலர் சாரி தான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு இன்னும் பிளவுஸ் தைக்கல. அதுக்கு தான் இந்த பாட்டில் கிரீன் பிளவுஸ் தான் மேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி கிரீம் எதுவும் போட மாட்டேன். வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 30+ ஆனாவே நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பா இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துப்பேன். கொஞ்சம் மேக்கப் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது மேக்கப் அப்படின்னு சொன்னாலும் மேக்கப் பண்றவங்க வந்து அடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா காஜல், மஸ்கரா, ஐலைனர் இந்த 3 மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெளியில எங்காச்சும் போகணும்னா பவுடர் லைட்டா அப்ளை பண்ணுவேன். அதே வீடியோக்குன்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுப்பேன், கொஞ்சம் பிரைட்டா தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் ரெட் கலர் பிந்தி மட்டும்தான் மஸ்ட். எனக்கு தெரிஞ்சு போட்டோக்கு நல்லா தெரியும் பிரைட்டா, அதுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு லிப்ஸ்டிக் போடுறது சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் போட்டோல எனக்கு லிப்ஸே இல்லாத மாதிரி தெரியும். அதுக்காக தான் என்ன பண்ணுவேன்னா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சு விட்டுடுவேன். அதுக்கு மேல தேவைப்பட்டுச்சுன்னா லிப் பாம் போட்டுடுவேன், இல்லைன்னா அப்படியே விட்டுடுவேன். கொஞ்சம் நேச்சுரலா பிங்கிஷா தெரியும். சோ இது எனக்கு பிடிச்சிருக்கும். அதுக்காக இந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஷாப்ஷீல வாங்கினா யூஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டா இப்ப நல்லாவே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நெக் செட் எதுவுமே இல்லைன்னா எப்படி ரொம்ப கிராண்டா போடுறதுக்கு பிடிக்கல. அதுக்கன்ட்டு சிம்பிளா இன்விசிபிள் செயின் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கம்மல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன், சிம்பிளா போடலாமா கிராண்டா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கலரு செட் ஆயிடுச்சு, அதுவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வளையல் கூட கோல்டு கலர்ல போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஜடை போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன். ஃபைனலா சிந்தூரம் வச்சாதான் நாம ஒரு குடும்ப குத்துவேலுக்கு அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அதுக்காக தான் சிந்தூரம் வச்சுட்டேன். அவ்வளவுதான், நான் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? எல்லா ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கேளுங்க, கொடுக்குறேன்.